ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மதன் கோரியோட வீடியோ ஒன்று பார்த்தேன் நான். அவரே இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாம் சொல்கிறாரு. இப்போ காரணம் அல்கோரிதம் சப்போர்ட் பண்ணாதுன்னு சொல்கிறாப்ப. யார் 80 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிற மதன் கோரி அல்கோரிதம் ஏன் வீடியோ சப்போர்ட் பண்ணாது. அப்போ நான் இதுவரை சொன்னதில்லை, சொல்லவும் மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். பட் இனிமேல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். வெறும் மலை, இந்த மலை கீழே நம்மளாம் ஒரு சின்ன சின்ன அப்படி உள்ள துகள் மாதிரி வச்சுக்கலேன், ஒன்றும் கிடையாது. நம்மலாம் இப்போ என் வீடியோலாம் அல்கோரிதம் எப்படி சப்போர்ட் பண்ணுறது எனக்கே தெரியல. நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் உண்டு. ஸோ பார்க்குறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஆனால் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் லிங்க்கை மட்டும் ஷேர் பண்ண கூட போதும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ, நீங்கள் இம்ப்ரெஸ் ஆன வீடியோ ப்ளீஸ் ஷேர் பண்ணிங்கன்னா அதன் மூலம் எனக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும் எனக்கு. ஸோ அல்கோரிதம்ன்றது இப்போ கிரியேட்டர்ஸ் வந்துட்டாங்க, சப்போர்ட் பண்ணணும்னா இது நடந்தாகணும். நான் சொன்ன மாதிரி மதன் கௌரி மலை, பெரிய மலை, அவரே கேட்கும்போது நான்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா கீழே இருக்க தூள் நம்ம ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. எந்த இடத்துல தேங்க் பண்ண விரும்புறது, என் வீடியோ ஒருத்தர் ஸ்டேட்டஸாகவே வைப்பார் வாட்ஸ்அப்பில். ஸ்டேட்டஸாக ஷேர் பண்ணுறது வேறு விஷயம், ஸ்டேட்டஸாக பார்ப்பேன். என்னோட கசின் பிரதர் மணி அண்ணனுக்கு அந்த இடத்துல ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு யாரும் செய்ய மாட்டாங்க. இப்படி பெருந்தன்மையாக என்னோட வீடியோ ஸ்டேட்டஸ் வைக்கிற ரொம்ப நன்றினே, ஆல்மையோட என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ப்ளீஸ் நீங்களும் பார்க்குற நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இப்போ வீடியோக்குள்ளே போவோம். நம்ம ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாங்க, ஃபார்ம் டி படிக்கலாமா, இந்த காலேஜில் படிக்கலாம்னு சொல்லிட்டோம். அடுத்த ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா, எனக்கு 1 லட்சம் சம்பளம் கிடைக்குமா அப்படின்னு. அதை எப்படி சொல்ல முடியும்? நான் படிக்கிறது நம்ம நாலேஜை, அறிவை வளர்த்துக்கிறது. ஏதோ ஒரு படிப்பு, எந்த படிப்பாக இருந்தாலும் சரி, அந்த சம்மந்தப்பட்ட அறிவை வளர்த்துக்கிறது தான் படிக்கணும். ஒரு கோர்ஸ் சர்டிஃபிகேட் படிப்பு கிடையாது. அது சம்மந்தமாக அறிவு எவ்வளோ டெவலப் பண்ணிக்கணுன்றது தான் படிப்பு. வேலைன்றது அந்த படிப்பு வச்சு வரும் வச்சுக்க. அதுக்கப்புறம் உங்களோட கரியர் க்ரோத்து, சேலரி, ஈல்ரி எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட திறமை தான். நான் சொல்ல முடியாது 1 லட்சம் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்ல முடியும். எந்த வேலையில 1 லட்சம் கிடைக்காது. நீ MBBS படித்தாலும் 20-25,000 சம்பளம். எனி பேராமெடிக்கல் கோர்ஸ் படித்தாலும் 10,000 to 15,000 சேலரி. நீங்கள் BE IT சாஃப்ட்வேர் எது இன்ஜினியர் எதுவும் படித்தாலும் 25,000-30,000 தான் என்ட்ரியில். அதான் உங்களுக்கு 40,000 மேக்ஸிமம். அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு சில பேருக்கு வரலாம், ஹை சேலரி கிடைக்கல. பட் பெருவாரியாக பார்க்கும்போது இதுதான் சேலரி. 30,000 தான் மேக்ஸிமம். எந்த ஃபீல்டு எடுத்தாலும் 25 to 20-30 தான். அது பேராமெடிக்கல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 10,000 to 15,000 தான் சேலரி இருக்கும். பட் அதுக்கப்புறம் உங்கள் திறமை வச்சா நீங்கள் முன்னேறி வரணும். அந்த ஒர்க்கிங் என்வரான்மெண்ட்டில் எப்படி இது பண்ணுறீங்க, உங்களோட பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு பல விஷயங்கள் இருக்கும். ஒரு கதை சொல்ல வரப்போறேன். இதான் அன்றைக்கி வீடியோ. அந்த வீடியோ உங்களுக்கு முயல் ஆமை கதை தெரியும், எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த கதையில் முயல் கொஞ்சம் அலட்சியமாக கொஞ்சம் ஆமையோட பலத்தை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி திமுறா விட்டுரும். ஆமை ஜெயிச்சிடும். அதான் கதை இல்லைங்களா? இப்போ இந்த கதையில் பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வச்சு நமக்கு லைஃப் லேர்னிங் லெசன்ஸ் நிறைய பார்க்கலாம் என்னென்னு சொல்லிட்டு. ஸோ கதை ஃபஸ்ட்டு நமக்கு எல்லாம் தெரிஞ்சது, ஆமை விவேகத்தில் ஜெயிச்சிடும், முயல் அலட்சியத்தில் தோற்றும். இதுதான் முதல். அப்போ ரியலைஸ் பண்ணது முயல், என்னோட ஸ்ட்ரென்த்தை நான் ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன், என் மேலே ஓவராக கான்ஃபிடென்ஸ் வச்சுட்டேன், நான் ஓவர் கான்ஃபிடென்ஸ், அதனால கொஞ்சம் அலட்சியமாக இருந்துட்டேன். அந்த ஆமையோட திறமையை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன், அதெல்லாம் தோற்று போயிட்டேன். இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலர்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு திருப்பி ஆமையை அது போட்டி கூப்பிடுது. போட்டி போடலாட்டும். இந்த தடவை முயல் அலட்சியமாக வெளில ரொம்ப சுறுசுறுப்பாக, அது எப்படி ஆக்டிவாக இருக்கும் அந்த மாதிரி வேகமாக ஓடி ஓடி ஜெயிச்சிருது. முயல் ஜெயிச்சிருது இந்த ஃபர்ஸ்ட் ட்விஸ்ட்ல. ஸோ அதற்கு காரணம், முயல் ஜெயிச்சது காரணம் தன்னோட தவறை ரியலைஸ் பண்ணது, தான் ஓவர் கான்ஃபிடண்டாக இருந்தது, ஆப்போனண்டோட திறமையை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுது. ஸோ அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி ஜெயிச்சிருச்சு. பட் இன்னைக்கு இருக்கிற ஃபீல்டு, இன்னைக்கு இருக்கிற கரண்ட் சினாரியோவில் நீங்கள் ஒரு டாஸ்க் இருக்குது, உங்களுக்கு எல்லாம் டைம் பேஸ்ட், டைம் பவுண்ட், இதுக்குள்ளே முடிச்சாகும். அப்போ வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் வேகம் இது மட்டும் பார்த்தாது, வேகமாகவும் இருக்கணும். ஸோ இந்த முயலோட வேகமும் தேவை, சுறுசுறுப்பும் தேவை. ஒரு வேலையை டக்கு முடிச்சு மேனேஜ்மெண்ட் நம்ம ஆதரவாக இருக்கிறது, அவங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி கொடுக்கறது, அதுக்கு அந்த ஸ்பீடு தேவை, இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு தேவை. ஸோ அந்த வேகமும் அவசியம் சொல்கிறது தான் அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட். அப்படியாச்சா? அடுத்து 2வது டெஸ்ட். இப்போ ஆமை யோசிக்குது, என்ன முயல் ஜெயிச்சிருச்சே, அப்போ ஆமையை முயலை திருப்பி நம்ம தோக்கடிக்கணும் சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னா, இந்த ரூட்டை மாற்றினா சரி, ரூட்டை மாத்தே அப்படின்னு ஆமை நினைக்கிது. ரூட்டை மாற்றிட்டு நம்ம முயலை கூட சொல்லிட்டு முயலை கூப்பிடுது. இப்போ நீ என் கூட வா, நம்ம 2 பேரும் போட்டி போடுவோன்னு முயலை கூப்பிடுது. பாதையை மாற்றிட்டு சரி வா அப்படின்னு முயலை என்ன அந்த பாத்திரம் அதுவும் போதும். 2 பேரும் அதே மாதிரி ஓடுறாங்க. முயல் வேகமாக ஓடுது, ஆமாம் அதே ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தா சடனாக பிரேக் அடிக்குது முயல். என்ன பிரேக் அடிக்கும் பார்த்தா முன்னாடி ஒரு ஆறு ஓடுது, தண்ணி, பெரிய ஆறு. கடக்க முடியுமா முயலால?
அப்படியே பிரேக் அடிச்சு நின்று பின்னாடியே மெதுவாக அந்த ஆமை அப்படியே பார்க்குது, முயல் அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு டக்கு 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 தண்ணிக்குள்ள நீந்திட்டு போய் அந்த பக்கம் கரையில ஏறி அதோட இலக்கை தொட்டுருது. ஸோ 2வதுல இந்த ஆமை ஜெயிச்சிருது, முயல் தொட்டுருது. ஸோ தன்னோட பலம் என்னன்னு தெரிஞ்சு தன்னோட ஸ்ட்ராட்டஜியை சூழ்நிலையை மாற்றிக்கிறது, அது ஒரு முக்கியமான விஷயம். அதைத்தான் ஆமை செஞ்சது. என் பலம் இது, அப்போ அந்த பலத்தை வச்சு நான் அவன் அடிக்கணும். அப்போ அந்த பலத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு சூழ்நிலை தனக்கேற்ற மாதிரி சாதகமாக மாற்றிக்கிட்டு அந்த விஷயத்தை ஜெயிக்கிறது. இது 2வது லைஃப் லேர்னிங் லெசன். உங்கள் கேரியருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சா 2வது டெஸ்ட், அடுத்து 3வது டெஸ்ட் போகும். கதை என்ன முடியல, 3வது டெஸ்ட்டுக்கு போவோம். நம்ம 3வது டெஸ்ட் என்னாச்சு, 2 பேரும் போட்டி போட்டுருந்ததுல என்ன 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஒவ்வொரு பேரில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க இல்லையா. எப்படி இன்னொரு நம்ம டீமில் இருக்கிற விராட் கோலி இன்னொரு டீமில் இருக்கிற இன்னொரு பிளேயரும் ஃப்ரெண்ட் ஆகிறாங்களோ, அந்த மாதிரி தோனி இன்னொரு பிளேயரும் வேற நாட்டு பிளேயர் ஃப்ரெண்ட் ஆகிறாங்க இல்லையா. அந்த மாதிரி இவங்க 2 ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. இப்போ நம்ம 2மே ஜெயிச்சாங்க. இது வரைக்கும் பார்த்ததுலாம் வின் லூஸ் சிச்சுவேஷன். யாருக்காவது ஒருத்தர் வெற்றி, யாருக்காவது ஒருத்தர் தோல்வி, இப்படிதான் வந்துருக்கு. வின் வின் சிச்சுவேஷன், 2 பேர் வெற்றி பெறணும் அப்படின்னு முடிவு பண்ணி போட்டியில கலந்துக்கிறாங்க, பந்தயத்தில் கலந்துக்கிறாங்க. அது எப்படி 2 பேர் வெற்றி பண்ணுவாங்க? பந்தயம் ஆரம்பிக்குது, முயலுக்கும் ஆமைக்கும். ஆரம்பிச்ச பந்தயத்துல இந்த முயல் முதல்ல ஓட ஆரம்பிக்குது. ஆமையை தான் முதுகுல சுமந்துக்கிட்டு வேகமா ஓடுது. 6 வருது. 6 வந்த உடனே ஆமை கீழே இறங்கி தண்ணியில நீந்த, முயல் மேலே ஏறி உட்காந்துக்குது. 2 பேரும் டக்கு டக்கு தண்ணியில நீந்தி அந்த பக்கம் போயிடுறாங்க. கரை வந்த உடனே டக்கால் ஆமை வந்து முயலை கீழே இறக்கி விட்டுருது. முயலை வந்து ஆமையை தூக்கிக்கிட்டு அந்த எல்லையை தொட்டுருது. 2மே தொட்டுருது. ஸோ இது வின் வின் சிச்சுவேஷன், 2 பேருக்குமான வெற்றி. ஒரு கம்பெனியில் வந்து 2 திறமையாளர் இருப்பீங்க, அப்போ 2 பேரோட சேவையும் தேவைப்படும். 2 பேரும் டீம் ஒர்க் அவுட் பண்ணி அங்கே நம்ம ஜெயிக்கிறது. அப்பயும் ப்ரொடக்டிவிட்டி கூட உங்களுக்கு. ஸோ தனிப்பட்ட பலம். இப்போ ஒருத்தர் டெக்கியா இருப்பாரு, அவருக்கு வந்து கம்யூனிகேட் பண்ண தெரியாது. இன்னொருத்தர் வந்து கம்யூனிகேஷன் நல்லா பண்ணுவாரு, அவர் டெக்னிக்கல் நாலேஜ் கம்மியாக இருக்கும். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுக்கறது, அது மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு ப்ரொடக்டிவிட்டியை கொடுக்கும். சொன்ன தனிப்பட்ட மனிதர்கள் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த்தோ அதை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது. உங்கள் மேனேஜர் கிட்டேயோ, டீம் லீடர் கிட்டேயோ, இல்லை மேனேஜ்மெண்ட் கிட்டேயோ நம்ம வந்து நம்ம விஷயங்களை வந்து தகவல்களை பேச முடியும்னா பேசி கம்யூனிகேஷன் பண்ணி அது மூலமாக நம்மளோட செயல்பாடுகளை காமிக்கிறது. டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுமே அது மாதிரி சொல்கிறது. அதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் டேட்டா அனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுமே மேனேஜ்மெண்ட்டுக்கு. எது உங்கள் ஸ்ட்ரென்த்தோ அந்த ஸ்ட்ரென்த்தின் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறது டு த மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் உங்களுக்கு வந்து கரியர் க்ரோத்துக்கு. நீங்கள் சொல்லிங்க வச்சுல 1 லட்சம் சம்பளம் வாங்குறது பயமாக இருக்கும். நீங்கள் 1 லட்சம் சம்பளம் வாங்கினா அட்லீஸ்ட் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ப்ரொடக்டிவிட்டி. 10 லட்சம் சொல்கிறது இன் டர்ம்ஸ் ஆஃப் அமௌண்ட் சொல்ல, அது ஒர்க்காக இருக்கலாம். ஒரு ப்ரொடக்டிவிட்டி அதுதான் வேல்யூன்னு வச்சுக்கலையே. ஒரு வேல்யூ நீங்கள் 1 லேக் நீங்கள் செலவு 10 லட்சத்துக்கான வேல்யூ நீங்கள் கொடுக்கணும். அதில் 30% லாபமாக கிடைக்குதுன்னா நீங்கள் கொடுக்குற 10 லட்சம் 30 லட்சம் 30% 3 லட்சம் லாபமாக கிடைக்குன்னா அதுலேருந்து 1 லட்ச ரூபா உங்களுக்கு சேலரி கொடுக்கப்படும். நீங்கள் ப்ரொடக்டிவிட்டியை வந்து ஒரு 4 லட்சம் 5 லட்சம் கொடுக்குறீங்கன்னா 30% 1.5 லட்சம்னா அதுலேருந்து ஒரு 40-50 தான் சம்பளம் கொடுப்பாங்க. ஸோ நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி நம்ம வேல்யூ எவ்வளோ கொடுக்கும் அதுலேருந்து தான் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். அதை வச்சு தான் சேலரி இல்லை எல்லாமே. படிப்புக்கும் சம்பளம் சம்மந்தம் இல்லை, இந்த திறமையை நம்ம வளர்த்துக்கிறது ஒவ்வொரு பீரியடில். அதுதான் கேரியர் குரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நம்பிக்கையை வளர்ப்போம். அன்புடன் நம்பினான்.